வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இதுக்கு முன்னால பதில் ராகு கேது அச்சுக்கல்ல ராகு 1ஆம் பாவத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போகும்போது ராகு 2ஆம் பாவத்துல இருந்தா கேது 8ல இருப்பாரு. ஸோ இவரு இந்த காம்பினேஷன் இந்த அச்சு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ராகு 2ஆம் பாவத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கலாம், அல்லது இது மூலமா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதுலதான் கொண்டு போய் உங்களைய சிக்க வைக்கும். அதுல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நீங்க ஆன்லைன் வர்த்தகத்துல நீங்க வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சி போன மாதிரியான முதலீடுகளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பாரம்பரிய பண விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி புதுமையான பண விஷயத்துல உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிடும். இதன் மூலமா என்ன ஆகும்னா, டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ்